கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளுக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும்படி நம்ம கேட்போமா? பரிசுத்த தேவனே, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுங்கப்பா. நீங்கள் பேசுகிற தெய்வம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே. நாம் எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் அதில் 14ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நீதிமொழிகள் 12:14. அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கைக்கிரிகளின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே சோதரா. இந்த இடத்துல ஆமாம், வாயின் வயனம் வயிறு நரம்புன்னு சொல்லப்பட்டு, இந்த வாய் என்ன பண்ண, வாயின் பலனாலே அவன் திருப்தி அடைவான். இந்த வாய் ரொம்ப ஆமாம் கடவுள் கொடுத்த பாருங்கள் அழகாக, ஆமாம் அழகாக என்ன உள்ள ஒரு குளம் மாதிரி என்ன பண்ணுறாரு, ஆமாம் நாக்கை உள்ளே வச்சு, ஆமாம் மிஞ்சி, அதாவது சமுத்திரத்துக்கும் அந்த கடலுக்கும் என்ன பண்ணுறாரு, தண்ணிக்கும் ஒரு எல்லை கூட வச்சது போல் இந்த நாவுக்கு என்ன பண்ணுற ஆண்டவர் வெளியே ஆண்டவர் அழகாக படைச்சிக்காரு பாருங்கள். நாவு உள்ளே வச்சு படைச்சிருக்காரு. மற்றபடி கண், காது, விரல், மூக்கு எல்லாத்தையும் வெளியே. ஆனால் அந்த நாக்கை மாத்திரம் உள்ளே வச்சு. ஏன்னா இது என்ன பண்ணா, இது அடங்காத ஒன்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் யாருக்கு அடங்குமா? வசனம் சொல்லுது, தேவனுக்கு மாத்திரம்தான் என்ன பண்ணும். ஆமாம், யாக்கோபு எழுதின 3ஆம் அதிகாரத்தில் 4 வாசினா அந்த நாவை பொறுத்து என்ன பண்ண அநேக காரியங்களை சொல்லப்படுது. இந்த நாவு பார்த்தீங்கன்னா ஒரு கடலில் ஒரு கப்பல் பிரயாணம் பண்ணும்பொழுது சுக்கான அந்த கப்பலை திருப்பும் பொழுது அது எப்படி திரும்பும், அதே மாதிரி தான் நம்ம வாய் எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய ஊழியத்தில், உங்கள் வேலை ஸ்தலங்களில் கூட இந்த நாவை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறார், பெரிய காரியங்களை செய்கிறவன். சங்கீதக்காரன் தாவீது நாவில் பாருங்கள், அது 34:1 கர்த்தரனை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி என் வாயில் எப்போதும் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை தாவீது எத்தனையோ பயமான வேதனைகள், ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அவனுக்கு விரோதமாக எழும்புறாங்க. பிள்ளையை அவனுக்கு விரோதமாக எழும்பி என்ன பண்ணுறான், அவனுக்கு விரோதமாக செய்யும் பொழுது அதாவது அந்த ஞானமாக ஒரு காரியத்தை என்ன பண்ணுறான், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் என்ன பண்ணார், என்னை தூசிக்கும்படி என்ன பண்ண அவனுக்கு கட்டளை இருக்கா. ஆனால் ஒரு நாளைக்கு என்ன பண்ண, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார், அவரையே நோக்கி காத்திருப்பேன், அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பேன் என்று சொல்லி இந்த தாவீது அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த வருகிற அந்த காரியங்கள் என்ன பண்ணுறான், ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணுறான், ஆண்டவர் எனக்கு நன்மையான செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த வாய் என்ன பண்ணுறான், அதை சரியாக பயன்படுத்த நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கி நாமும் கூட நம்ம போகிற பயணம் பண்ணுற இடங்களில் கூட, நம்முடைய நம்முடைய வேலை ஸ்தலங்களில் நீங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற தப்பு டக்குன்னு ஏதாவது வாய் விட்டும் பொழுது அது பிரச்சனை ஆயிடும். ஆனாலும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய வல்லமை இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வசனம் சொல்லுது, ஆண்டவரே என் நாவுக்கு காவல் ஒய்யும் ஆண்டவரே. சரி, ஆண்டவர் சொல்கிறான், என் நாவுக்கு காவல் வரும் ஆண்டவரே. காவல் இப்போ ஆண்டு இவ்வளவு காவல் வச்சுக்காரு. ஆனால் மீதி என்ன பண்ணுற வார்த்தை, எப்படியாவது யாராவது காயப்படுத்திடும், யாராவது தேவையான வார்த்தை சொல்லிடுவாங்க. மனசு நொந்து ஒருவேளை அப்படிப்பட்ட கவலையோடு இருக்கிறீங்களா? இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புகிறார். கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. யார் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே சத்துருவின் கிரிகளை அழித்து கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதே தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. வசனம் இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 85:12 கூட கர்த்தர் நன்மையானதை தருவார், வாயை விரிவாய் தர நன்மையால் நான் நிரப்புவேன். நீங்கள் செபிக்கிறதுக்கு எங்கள் வாய் நல்லா திறந்து கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்கள். ஏசப்பாவுடைய பாடல் நல்லா பாடுங்க, சோத்திரம். ஆண்டோடைய வார்த்தையை நல்லா என்ன பண்ணுங்கள், சத்தமிட்டு வாசிங்க. அந்த வார்த்தையை நீங்கள் எதாவது நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஒரு நாள் உச்சரித்து அதை என்ன பண்ணுறான், நீங்கள் சொல்லும் பொழுது அதை மனப்பாடம் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை என்ன பண்ண உபயோகிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணார், அறிவும் புத்தியும் கொடுத்து என்ன பண்ணார், ஆண்டவர் ஞானத்தினால் நிரப்பி என்ன பண்ணார். அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தை என்ன பண்ணார், சரியாக நம்ம என்ன பண்ண கர்த்தர் என்ன பண்ணார், பயன்படுத்த வல்லவராக தேவனாக இருக்கிறார். ஏன்னா அது நரம்புலா நாகுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படி கூட போட்டிருக்கு, கர்த்தருடைய வல்லமை இந்த காலை நேரத்தில் என்ன பண்ணுது. ஏன்னா அப்போ தான் என்ன பண்ணுமா, திருப்தி அடைய முடியுமா. இந்த யோபு கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் நல்ல உத்தமும் சன்மார்க்கனுமா நீதிமானாக இருந்தான். அவனை போல் பூமியில் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு யோபு கொடுத்து கர்த்தரே சாரோனின் ரோஜாவே என்ன பண்ணார், சாட்சி கொடுக்குறார். ஸ்தோத்திரம். சொல்கிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் என்ன பண்ணுற, ஆண்டவர் நன்மை பெற்ற நான் தீமையை பண்ண வேண்டாம்னு சொல்லி என்ன பண்ணுறான், ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிடுறான். ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வீங்கப்பா, என் வாழ்க்கையில் சகலத்தையும் அறிந்திருக்கிறீங்க. அவர் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறான் யோபு 42 தேவனே நீ சகலத்தையும் செய்ய வல்லவ, நீங்கள் செய்ய நினைத்தது
என் வாழ்க்கையில் தடைபடாது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவன் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாத நேரத்தில் கூட அவன் நெருக்கப்படுகிற சரீரத்தில் வேதனை, குடும்பத்தில் எல்லா இடங்களிலும் இடையே ஒரு அடிக்கு மேலே அடி. அவன் ஆனால் அந்த நெருக்கத்திலும் கூட அவன் சொல்கிறான், வார்த்தையை சொல்கிறான். அந்த யோபு 40 தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்கள் செய்ய நினைத்தது வாழ்க்கையில் தடையே படாது, நிச்சயமாக நீங்கள் செய்வீங்க. யோபு 2 மடங்காய் ஆசு தலையை நிமிர பண்ணி 4 தலைமுறைகளை காணப்பண்ணு. உங்கள் வாயின் வார்த்தையை சரியாக பார்க்க முடியும். உங்கள் சந்ததிகளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க பார்ப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை நேரத்தில் உங்களை நோக்கி வருகிறது. எதை குறித்து கொல்லப்படாதீங்க. என் வாய் சுமார் நான் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்க. ஏசப்பா எனக்கு கிருபை தாங்க, பேசுறதுக்கு எனக்கு கிருபை கொடுங்க. ஆண்டவரே நான் நடக்கிறது எனக்கு கிருபை கொடுங்க. என் பிள்ளைகிட்ட எப்படி பேசணும், என் மனைவிட்ட நான் எப்படி பேசணும், என் கணவர்கிட்ட நான் எப்படி பேசணும், எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களை சரியாக என்ன பண்ணுவார் நடத்த. என் தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கு. அவர் உங்களை நடத்துவார். மரண பரிந்து உங்களை நடத்த என் இயேசு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன பண்ணுங்க, தொடர்ந்து பின்பற்றுங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதித்து உங்களை நித்திய பாதையை நடத்துவார். நம்ம கண்களை பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, உங்களுடைய பிள்ளைகள் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே வாயின் பலனால திருப்தியாக்கிறதுக்காக ஸ்தோத்திரமாப்பா. வாயின் நன்மையான வார்த்தைகள் வரத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா. எந்த விதமான கெட்டவை உண்டு வராதபடிக்கு நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே கசப்பார நீரும் ஆண்டவர் தித்திப்பான ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு ஊற்றிலே புறப்படுவது போல ஆண்டவரே அந்த வாயின் பரிசுத்தமான வார்த்தைகள் நலமசனம் இந்த படைகளே அப்பா இறந்து போல் நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ளே இறங்கி அற்புதங்களை செய்வீராக. எந்தெந்த காரியத்தில் வேதனைத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வேதனைலாம் நீங்கி நீ சுகமாக இரு என்று வாழ்த்தின்படி அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.